இன்னைக்கு நாம ஆப்பிரிக்காவில இருந்து வந்த ஒரு சின்ன கதையை கேட்கலாம். ஆனா இது வெறும் கதை இல்ல, இது ஒரு போட்டி பத்தின கதை. ஆனா யாரு ஜெயிச்சா தோத்தாங்கிறத தாண்டி நம்ம மனசை தொடக்கூடிய ஒரு ஆழமான உண்மையை சொல்லி தர்ற கதை. கொஞ்ச நேரத்துக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பழங்குடி கிராமத்துக்கு போயிட்டு வரலாமா? அங்க கொஞ்சம் குழந்தைங்க அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாடமா அமைய போகுது. இந்த கதை ஒரு போட்டியில இருந்து தான் தொடங்குது. ஆனா பாருங்க, அதோட முடிவு போட்டியை பத்தின நம்மளோட எண்ணத்தையே மாத்தி போட போகுது. அங்க அந்த மக்களை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு மானுடவியலாளர் வந்திருக்கார். அவரு அந்த குழந்தைங்களோட பழகி அவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதுக்காக ஒரு சின்ன விளையாட்டை ஏற்பாடு செஞ்சார். சரி, அந்த விளையாட்டு எப்படின்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். தூரத்துல ஒரு மரம் நிக்குது. அந்த மரத்துக்கு கீழே நல்ல சுவையான பழங்கள் நிறைஞ்ச ஒரு கூடை இருக்கு. இந்த பக்கம் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் குழந்தைங்க தயாரா நிக்கிறாங்க. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அந்த கூடை நிறைய இருக்கிற அத்தனை பழங்களும் அவங்களுக்கே சொந்தம். யோசிச்சு பாருங்க, அது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசையை தூண்டி இருக்கும்னு. போட்டியோட ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாரு முதல்ல ஓடி போய் அந்த மரத்தை தொடுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அந்த பழக்கூட முழுக்க அவங்களுக்கு தான். இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பமே இருக்கு. போட்டியோட விதிமுறைகள் எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. இப்போ அந்த குழந்தைங்க எடுக்க போற ஒரே ஒரு முடிவு அது எல்லாத்தையுமே மாத்த போகுது. குழந்தைங்க எல்லாரும் ஒரு 100 மீட்டர் தூரத்துல வரிசையா நிக்கிறாங்க. அந்த மானுடவியலாளர் விசில் ஊதுனதும் போட்டி ஆரம்பிக்குது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? விசில் சத்தம் கேட்டதும் குழந்தைங்க எல்லாம் முண்டி அடிச்சுட்டு ஓடுவாங்கன்னு தானே? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பரிசுக்காக ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு ஓடி இருப்பாங்களா? ஆனா அங்க நடந்தது நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். அந்த குழந்தைங்க ஒருத்தர் கைய ஒருத்தர் கோத்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தரை கூட விட்டுட்டு போகாம ஒரு டீம் மாதிரி ஒன்னாவே அந்த மரத்துக்கிட்ட போனாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த மரத்துக்கு கீழே ஒன்னா உக்காந்து அந்த பழங்களை ஆளுக்கொன்னு சமமா பங்கு போட்டு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க செஞ்ச இந்த ஒரு செயலுக்கு பின்னாடி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தத்துவம் இருக்கு. அதோட பேர் தான் உபுண்டு. இத பார்த்தா அந்த மானுடவியலாளருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாம் கலந்துருச்சு. குழந்தைங்க கிட்ட போய் கேட்டார், ஏன் இப்படி பண்ணீங்க? யாராவது ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சிருந்தா எல்லா பழமும் அவங்களுக்கே கிடைச்சிருக்குமே. அதுக்கு அந்த குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா ஒரே குரல்ல சொன்ன ஒரே வார்த்தை உபுண்டு. உபுண்டுன்னா என்னன்னா அவர் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் நம்ம எல்லாருடைய மனசையும் தொடும். மத்த எல்லாரும் சோகமா இருக்கும்போது எங்களை ஒருத்தர் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பாத்தீங்களா, எவ்வளவு ஆழமான ஒரு கேள்வி இது. அவங்க சொன்னது அந்த ஒரு நிமிஷத்துக்கான பதில் மட்டும் இல்ல. உபுண்டுங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு முழு வாழ்க்கை தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. உபுண்டுவோட உண்மையான அர்த்தம் இதுதான். நான் இருக்கேன் ஏன்னா நம்ம இருக்கோம். அதாவது என்னோட இருப்புங்கிறது தனியானது இல்ல, அது மத்தவங்களோட சேர்ந்தது, அவங்கள சார்ந்தது. நாம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போதுதான் ஒரு தனி மனுஷனா நான் முழுமை அடையறான். நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எப்பவுமே தனிப்பட்ட வெற்றியை தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த குழந்தைங்க நமக்கு கத்துக் கொடுத்த நாமங்கிற தத்துவத்துக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா?